உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டோக் டு டிபிசி அரசியல் உரையாடலிலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் வழமை போலவே டிபிசி அரசியல் ஆய்வாளர்கள் தோழர் தம்பா, தோழர் ஜெகநாதன் இணைந்திருக்கின்றார்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த சமகால அரசியல் உரையாடலிலே பல்வேறு விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இந்த செம்மணி தொடர்பாக பரபரப்பாக இன்று உலகம் முழுக்க தமிழ் மக்களால் பேசப்படுகிறது. அது தொடர்பாக சில நடவடிக்கைகளையும் நாங்கள் இலங்கையை பொறுத்த மட்டிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் தான் செம்மணி தொடர்பாக குற்றச்சாட்டை, அதாவது அந்த செம்மணியில் சம்பந்தப்பட்ட அந்த வழக்கில் குற்றவாளியாக இனம் காணப்பட்ட கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச அவருடைய மனைவி ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் ஐக்கிய நாடு சபைகளுக்கும் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். அதாவது இந்த கோப்ரல் உயர் அதிகாரிகளின் கட்டளையை நிறைவேற்றினார், உயர் அதிகாரிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள், அதை பற்றி நான் விரிவாக பேசுவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்ற ஒரு கடிதத்தையும் எழுதியிருக்கின்றார். இது சர்வதேச ரீதியாக எவ்வாறு பார்க்கப்படும் அல்லது இலங்கையில் எவ்வாறு பார்க்கப்படும் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். காலம் தாழ்த்தி அவர் சொல்ல வேண்டிய காலம். இந்த அரசாங்கத்தில் பல உயர் அதிகாரிகள், புலனாய்வு அதிகாரிகள் கைது செய்யப்படுவதையும், கைது செய்யப்பட்டு நீதிமன்ற வழக்குகளே அவர் மீது வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு வருவதையும் அவர் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவருடைய துணைவியார் அந்த கடிதத்தை எழுதியிருக்கலாம் என்று பேசப்படுகிறது. எனவே இதை பற்றி நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதேவேளை இப்பொழுது தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சி தொடர்பாக நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற கூட்டம் தொடர்பாக இந்த தீர்மானங்கள் பலவற்றை கூறியிருந்தார். அதாவது குறிப்பாக கஜேந்திர அணியினால் ஐக்கிய நாடு சபைகளுக்கு எழுதப்படுகின்ற கடிதத்தில் தமிழரசு கட்சி எவ்விதத்திலும் கையெழுத்து வைக்காது. அதேபோன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழரசு கட்சியை கட்டுப்பட்டவர்கள், அவர்களுடைய தனிப்பட்ட முறையிலே கையெழுத்து கேட்ட இடத்தில் அவர்களை நிராகரித்திருக்கின்றார்கள். எனவே கட்சி தீர்மானத்தின் அடிப்படையிலே அவர்கள் செயற்படுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த மாகாண சபை தொடர்பாக ஜனாதிபதி எங்களை யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக மார்ட்டின் ரோடு காரியாலயத்திலே சந்தித்து பேசிய பொழுது எங்களுக்கு உறுதியாக தன்னுடைய வாக்குறுதியை வழங்கினார். இந்த மாகாண சபை தேர்தலை நிச்சயமாக நாங்கள் நடத்துவோம் என்று. தேர்தல் நேரத்திலும் இலங்கை மக்களுக்கும் அந்த வாக்குறுதியை கொடுத்தார். ஆனால் அதை கட்டாயம் நடத்த வேண்டும் கூறிய தமிழரசு கட்சி அது தொடர்பாக தமிழரசு கட்சி எந்தவித நடவடிக்கை எடுக்கும் என்பதில் ஒரு தெளிவான கருத்தை காண முடியவில்லை. உண்மையிலே பாராளுமன்றத்தில் சாணக்கியன் அவர்களால் தனிநபர் பிரேரணை ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. முதலாவது ஒரு தனிநபர் பிரேரணை சுமந்திரன் அவர்களால் கொண்டு வரப்பட்டு அது நேரத்தில் மூன்றாவது வாசிப்பில் எடுக்கவில்லை. ஆனால் இதேவிட சாணக்கியன் அவர்களுடைய தீர்மானமும் இந்த கடந்த 4ஆம் தேதி இல்லாட்டி 5ஆம் தேதி எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதாவது நாளை மறுதினம் எடுத்திருக்க வேண்டும். எடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை என்றே தெரிகிறது. ஏன்னால் அரசு இப்பொழுது ஒவ்வொரு கதைகளை கூறுவதை காணலாம். குறிப்பாக எல்லை நிர்ணய சபையை பற்றி தாங்கள் தீர்மானம் எடுத்து நடக்க வேண்டும் என்று கூறுகின்றது. இன்னொரு பக்கம் இந்த மாகாண சபை தொடர்பாக புதிய திருத்தத்துடன் ஒரு தீர்மானத்தை அரசே கொண்டு வர இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இவற்றையெல்லாம் அரசு எது செய்கிறதோ இல்லையோ, ஆனால் தமிழரசு கட்சிக்கு ஒரு கடமை இருக்கின்றது. வடகிழக்கை பொறுத்த மட்டில் ஒரு நிர்வாக அழகு தேவை. அந்த அழகை பொறுத்த மட்டில் அது இப்பொழுது இருக்கின்றது மாகாண சபை தான். அந்த மாகாண சபையை பலப்படுத்துவதற்கு தமிழரசு கட்சி அதிகூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்ற கட்சி பாராளுமன்றத்தில் அது தொடர்பாக தங்களுடைய கடுமையான நடவடிக்கைகளை அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தின் மூலம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அது தொடர்பாக தமிழரசு கட்சியின் ஒரு தெளிவான தீர்மானத்தை நாங்கள் பார்க்க முடியாது உள்ளது. அத்தோடு இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த பிரதேச சபை தேர்தல் தொடர்பாக பிரதேச சபை தேர்தல் நடைபெற்று கூடுதலான வடகிழக்கிலே தமிழரசு கட்சி தங்களுடைய ஆசனங்களை, அதாவது ஆட்சியை கைப்பற்றியிருக்கின்றது. இப்பொழுது இதுவரைக்கும் நடைபெற்ற பிரதேச சபைகளிலே தமிழரசு கட்சி ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளிலே ஒரு தீர்க்கமான தீர்மானங்களை நிறைவேற்றியதாக தெரியவில்லை.
அரசாங்கம் ஒரு பெருந்தகையான நிதியை ஒதுக்கி இருக்கின்றது. அப்பொழுது இந்த பிரதேச சபைகளுக்கு ஏற்ற அபிவிருத்திக்கு தேவையான விடயங்களை முன்னெடுத்து செல்வதாக தெரியவில்லை. இது தொடர்பாகவும் தமிழரசு கட்சி ஒரு தீர்மானத்தை முன்னெடுத்ததாக தெரியவில்லை. தமிழரசு கட்சிக்கு ஒரு கடமை இருக்கின்றது. குறிப்பாக இந்த பிரதேச சபை ஊடாக பிரதேச சபையை நடத்தி காட்டுவதன் மூலமாக பிரதேச சபையின் அந்த பிரதேச மக்களுக்கு அபிவிருத்தி செய்வதன் மூலமாக தாங்கள் ஒரு மாகாண சபை தேர்தல் வென்றால் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இருக்கும். அதை செய்ய தவறி இருக்கின்றது. அதேவேளை இன்னொரு விடயத்தை சொல்லியிருக்கின்றால், கட்சி கேட்டுக்கொண்டால் மாகாண சபைக்கு முதலமைச்சருக்கு போட்டியிட தயார் என்று சுமந்திரன் இன்னொரு கருத்தினையும் கூறியிருக்கின்றார். எனவே இந்த விடயங்களை உள்ளடக்கிய இந்த பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கலாம். அதேவேளை அமெரிக்கா 20 விதமான வரியை குறைத்திருக்கின்றது. இந்த வரி குறைப்பு தொடர்பாக எதிர்கட்சி அதை வரவேற்றிருக்கின்றது. எவ்வளவுதான் இருந்தால் 40 விதத்தை 20 விதமாக குறைத்திருப்பது உண்மையிலே இலங்கையை பொறுத்த மட்டில் ஒரு பொருளாதாரியாக ஒரு வலுவான நிலையை செல்லலாம். தம்பா, இவ்வாறு இடத்தில் நீங்க என்ன மாதிரி இந்த விடயங்களை பார்க்கின்றீர்கள்? இந்த வரி விடயத்தில் வந்து கடைசியாக நீங்கள் குறிப்பிட்ட விஷயம் 20% வரி என்பது குறைப்புக்கு நீங்கள் கூறியது போல எதிர்கட்சி தலைவரும் மற்றது கோப் கமிட்டியில் இருக்கிற ஹாசா டி சில்வா அவர்கள் தனது ட்விட்டர் தளத்தில் அதை வரவேற்றிருக்கின்றார். அது முக்கியமான இலங்கை அரசுக்கு அனுகூலமான ஒரு விடயமாக அது பார்க்கப்படுகின்றது. அது நல்ல விடயம். ஆனால் ஒரு சில தரப்பினர் வந்து இதற்கு பிரதி உபகாரமாக வெளியில் சொல்லப்படாத என்ன விடயங்களுக்கு இந்த அரசாங்கம் இந்த பேச்சுவார்த்தையின் போது விட்டுக் கொடுத்தது என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற டிமாண்டுகளும் வந்திருக்கு. அதாவது பாதுகாப்பு தொடர்பாக சில அண்டர்ஸ்டாண்டிங்களுக்கு சில ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருந்தார்களா, என்ன காரணங்களுக்காக வரி விதிப்பு குறைப்புக்கு பின்னணியில் உள்ள காரணங்கள் என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பால் சில சந்தேகங்களும் எழுப்பப்பட்டிருக்கின்றன. அது எதிர்வரும் வாரங்களில் தான் அது தெரிய வரும். எது எப்படி இருப்பினும் வரி குறைப்பு என்பது இலங்கை பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் அதற்கு ஒரு 40 வீதத்திலிருந்து 20 வீதமே கூடிதான் போய்விட்டது. ஆனால் அது ஒரு ரிலீவாக இருக்கும் என்றுதான் நம்பப்படுகின்றது ஒன்று. அடுத்ததாக நீங்கள் பல விடயங்களை குறிப்பிட்டீர்கள். வந்து செம்மணி விவகாரம். இந்த செம்மணி விவகாரம் நாங்கள் பல முறை சொல்லிவிட்டோம். செம்மணி விவகாரம் பழைய ஒரு விவகாரம். 90ஆம் ஆண்டிலேயே சர்வதேச மன்னிப்பு சபை போன்றவற்றின் தலையீட்டுடன் இந்த புதைகுழிகள் தோண்ட ஆரம்பிக்கப்பட்டது. இந்த முறை வந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதனுடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடிய இந்த இவர்கள் பல சந்தேகங்களையும் எழுப்பி வரக்கூடிய OMP என்ற காணாமல் போனோர் அலுவலகத்தின் ஊடாகத்தான் இந்த பெருந்தொகை பணத்தை ஒதுக்கி அகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கு. வெளியில் இருந்து அழுத்தங்கள் வந்து கட்சி சார்பற்ற விதத்தில் அழுத்தங்கள் தேவை என்பதை நாங்கள் பலமுறை சொல்லி வந்திருக்கின்றோம். இது இதற்கு பின்னர் எத்தனையோ படுகொலைகள் நடந்துவிட்டன. எல்லாவற்றையும் மிகவும் விரிவாக ஆராய்ந்து அதற்கான பதிலை கூறணும் பல தசாப்தங்களாக ஆகலாம். ஆனபடியால் வந்து ஒரு நாட்டில் முன்னுரிமை கொடுத்து செயற்பட வேண்டிய இன்றைக்கு இருக்கிற நிலைமையிலிருந்து நாளைக்கு எமது மக்களின் வாழ்வாதாரத்தை வலுவாக்குவதற்கு, எமது மக்களின் உரிமைகளை வந்து நிலைநிறுத்துவதற்கு, அரசியல் ஜாப்பில் உள்ள விடயங்களை வந்து வலுப்படுத்துவதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் அரசியல் கட்சிகள் வந்து முன்னுரிமை கொடுத்து செயற்பட வேண்டும். அந்த விதத்தில் தான் மாகாண அரசாங்கத்தின் தேர்தலை கோருவது என்பது சுமந்திரன் அவர்கள் நேற்று கூறியது போல இந்த அரசாங்கம் தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறியிருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களின் போது கூறியிருக்கின்றார், வடக்கில் கூறியிருக்கின்றார், கட்சிகளை அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போது தனிப்பட்ட முறையில் உத்தரவாதம் அளித்திருக்கின்றார். இவ்வளவும் இருக்கக்கூடியதாக இந்த மாகாண சபை தேர்தல் விடயத்தில் அரசாங்கத்திற்கு ஒரு ஆர்வம் இல்லாத போக்கு இருப்பதுதான் அனுமானிக்கப்படுகிறது. அரசாங்கத்துக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகள் சம்பந்தமானது, அரசாங்கத்துக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய சக்திகளை சமநிலைப்படுத்துவது சம்பந்தமானது, அது அரசாங்கத்தின் பிரச்சனை. ஆனால் தமிழ் தரப்பு என்ற முறையில் 2 விடயங்கள் வந்து இன்னும் நாங்கள் ஒரு ஒருமித்த குரலுக்கு வரவில்லை என்றும் சொல்ல வேண்டும். இன்று முக்கியமாக கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்களது கட்சி வந்து மாகாண சபைக்கு எதிராகத்தான் இருக்கின்றது. அவர்களுடன் கூட்டணியில் இருக்கும் பலர் வந்து மாகாண சபைக்கு ஆதரவானவர்கள். அவர்கள் ஒரு நேரத்தில் வந்து மாகாண சபைக்கு ஆதரவாகத்தான் வருவார்கள் என்பது தெரிகின்றது. ஆனால் இவர்கள் எல்லோரும் கூட கட்சிகளாக இருப்பவர்கள் கூட கட்சிகளுக்கு அப்பால்
பொதுமக்களிடத்திலும் இருந்து அந்த அழுத்தங்கள் வர வேண்டும். இந்த அரசாங்கத்திற்கு அந்த அழுத்தங்கள் உண்மையில் சென்றடைய வேண்டும். அது நடக்காமல் இந்த மாகாண சபை தேர்தல் நடக்க போறது இல்லை. அதாவது இந்த 2 வருடங்களும் நடந்த விதத்திலும் இந்த தனியார் பிரேரணை இழுத்தடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலைமையிலும் இதே போல மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டம் தொடர்பாக சாணக்கியனார் கொண்டு வந்த தனிநபர் பிரேரணைக்கு பதிலாக இன்னும் ஒரு பிரேரணையை கொண்டு வருவது என்று சொல்லுவதே ஒரு காலத்தை இழுத்தடிக்கும் தந்திரோபாயம் என்பது தெரிகின்றது. இந்த என்பிபி அரசாங்கத்திற்குள்ளும் அல்லது நாட்டில் பொதுவாகவும் மாகாண சபைக்கு எதிரான பல சக்திகள் இருக்கின்றன. தினேஷ் குணவர்த்தன ஆண்மையில் அதை பற்றின கேள்வி எழுப்பியிருந்தால் விமல் வீரவன்சா போன்ற இனவாத சக்திகள் மாகாண சபைக்கு எதிராகத்தான் இருந்திருக்கின்றன. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் வெவ்வேறு காரணங்களுக்காக என்றாலும் அவர்களுடன் இணைந்து மாகாண சபைக்கு எதிரான நிலைப்பாட்டு தான் வைத்திருக்கின்றார்கள். கஜேந்திரகுமாருடன் இணைந்து நிற்கும் சக்திகள் மறைமுகமாக கஜேந்திரகுமாருக்கு ஆதரவு கொடுப்பதன் மூலம் அவர்களும் மாகாண சபைக்கு எதிராக செயல்படுகின்றார்கள். ஆகவே இந்த சக்திகள் அனைத்தையும் ஒருமுகப்படுத்தி மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவதும் மாகாண மட்டத்தில் வடக்கு கிழக்கு மக்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளால் இந்த நிர்வாகம் நடத்தப்பட வேண்டும் என்பதும் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு மக்கள் மத்தியில் ஒரு ஒருமைப்பாடும் ஒருமித்த செயற்பாடும் அதில் ஒரு ஏற்புடைய தன்மையும் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதை செய்வதற்கு தற்போதைய தமிழ் தலைமைகள் தவறுகின்றன என்பது மாத்திரம் தெரிகின்றது. ஆகவே இந்த விடயத்தில் எதிர்வரும் வாரங்களில் இந்த விடயத்தில் தீவிரமாக செயற்படாவிட்டால் அது இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய இந்த சட்டம் எதிர்கட்சிகளினாலோ தமிழரசு கட்சியினாலோ நிறைவேற்ற முடியாது என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த பாராளுமன்றத்திலேயே 159 அங்கத்தவர்களை கொண்ட பெரும்பாலான கட்சியாக என்பிபி தான் இருக்கின்றது, தேசிய மக்கள் சக்தி தான் இருக்கின்றது. எதிர்கட்சிக்கு 40 மலையக மக்கள் முன்னணி உட்பட 40 அங்கத்தவர்கள் தான் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களால் கொண்டு வர முடியாது. ஆகவே இது தொடர்பாக ஒரு அர்த்தமுள்ள கலந்துரையாடல் ஒன்றை தேசிய மக்கள் சக்தியுடன் ஒருமித்த தமிழ் தரப்பு, அதாவது தமிழரசு கட்சி இன்று மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மிகப்பெரிய கட்சியாக இருக்கின்ற வகையில் தமிழரசு கட்சியின் முன்னெடுப்பில் அந்த விடயம் நடத்தப்பட வேண்டும். அதற்கு அதில் இருந்துதான் தமிழ் மக்களை ஒருமுகப்படுத்துவது என்ற விஷயமும் இந்த அரசாங்கத்துக்கு மேல் தொடர்ந்து நம்பிக்கை வைத்திருப்பதா இல்லையா என்ற விடயங்களும் தீர்மானிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த விடயத்தில் தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய உள்ளூராட்சி தேர்தலில் 355 உறுப்பினர்களை தெரிவு செய்யப்பட்டு 2வது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்திக்கும் பாராளுமன்றத்தில் 8 அங்கத்தவர்களுக்கு மேல் வடகிழக்கில் கொண்டிருக்கும் கட்சியாக இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி இவ்வளவு தமிழ் பேசும் மக்கள் வைத்த நம்பிக்கை என்றால் அவர்கள் இது விடயமாக தங்களது தெளிவான நிலைப்பாட்டை மாகாண சபை வேண்டாம் என்று சொல்லுவதற்கு, மாகாண சபை அர்த்தமற்றது என்று சொல்லுவதற்கு மக்களுக்கு பூரண உரிமை இருக்கின்றது. ஆனால் அந்த விவாதம் முன்னிலைக்கு கொண்டு வரப்படுவது அது சம்பந்தமாக ஒரு மயக்கமான நிலையை வைத்துக் கொண்டு தமிழ் தரப்பின் தமிழ் தலைமைகளின் கையாளாகத்தனத்தை காரணம் காட்டி, அதாவது தமிழ் தரப்பு என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கின்ற நிலையை காரணம் காட்டி தேசிய மக்கள் சக்தி இதை பின்போட வலிக்கிடுவது, தாங்கள் வைப்போம் என்ற தேர்தலை வைக்காமல் இருக்க பார்ப்பது உண்மையில தார்மீகமானது அல்ல என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஏன்னா தேசிய மக்கள் சக்தி ஒரு நேர்மையான நியாயமான ஒரு அரசியல் சக்தியாக இருந்தால் மாகாண சபை முறைமையில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ற அந்த நிலைப்பாட்டுக்கான நியாயாதிக்கங்களை அவர்கள் வெளிக்கொண்டு வர வேண்டியது அவர்களது கடமை. ஆனால் இந்த விடயத்தில் மௌனமாக இருப்பது தமிழரசு கட்சியினதும் தமிழ் தலைமைகளினதும் ஒரு தலைமை கொடுக்கின்ற அல்லாட்டி ஒரு காத்திரமான ஓர்மமான தலைமையாக தங்களை வகுத்து கொண்டு தங்களது அரசியல் இலக்கை வரையறை செய்து கொண்டு அந்த முன்னுரிமை அரசியல் போராட்டத்தில் தங்களது முன்னுரிமை என்ன என்பது தெளிவாக வருகிறது. ஈவன் கஜேந்திரகுமார் போன்றவர்கள் சர்வதேசம் பற்றி கதைக்கிறார்கள். எல்லோருக்கும் தெரியும் சர்வதேசம் இந்த சமகாலத்தில் இன்றைக்கு உலகம் முழுவதும் மேட்ரிட் என்றாலும் சரி,
சிட்னி என்றாலும் சரி, டொரண்டோ என்றாலும் சரி, ஒட்டாவா என்றாலும் சரி, நியூயார்க், லண்டன் எல்லா இடங்களிலும் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஆர்ப்பாட்டங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அது சம்பந்தமாக ஐயனாவோ அல்லது வேறு யாருமோ வந்து தொடருகின்ற கண்ணுக்கு முன்னால் நடக்கின்ற இனப்படுகொலைகள் காசாவில் நிப்பாட்ட முடியாமல் இருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரியும். இது சம்பந்தமாக இவர்கள் கொஞ்சம் புரிந்து கொண்டு இன்றைக்குள்ள நிலைமையில் இந்த விடயங்களை தாங்கள் நீண்ட கால அடிப்படையில் இதற்கான வேலைகளை செய்யலாம் என்பது சரி. ஆனால் இன்றைக்குள்ள நிலைமையில் தமிழ் பேசும் மக்கள் நிலைமையை பலப்படுத்துவதற்கு, மாகாண சபைகளை நிதர்சனமாக்குவதற்கு, அந்த ஒற்றை கோரிக்கைக்கு பின்னால் ஜனநாயக சக்திகளை அணிதிரட்ட வேண்டும். இந்த மாகாண சபைக்கு எதிரானவர்கள் ஓப்பனாகவே அந்த மாகாண சபைக்கு எதிரான அந்த விவாதங்கள் தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலும் வர வேண்டும். ஏன்னா சில வேளைகள் வந்து பெரும்பாலான தமிழ் பேசும் மக்கள் இன்று மாகாண சபை வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் கூட இருக்கலாம். அவை கூட ஒரு திறந்த வெளியில் வந்து கலந்துரையாடப்பட வேண்டும். அதாவது இந்த மாகாண சபை முறைமை வேண்டும் என்று கூறுபவர்கள் இது சம்பந்தமாக ஓர்வமாக காத்திரமாக ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு இன்று வரை தயங்கி வருகின்றார்கள் என்று நினைக்கின்றோம். நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக் டு டிவிஷியின் அரசியல் உரையாடல். பல்வேறு விடயங்களை தம்பா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையிலே இந்த மாகாண சபை தொடர்பாக தனிநபர் பிரேரணையை அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு இல்லாமல் நடத்த முடியாது. அதற்கான அழுத்தத்தை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னெடுக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இவர்கள் செய்வார்களா ஜெகநாத்? தம்பா அவர்கள் கூறின விடயத்தை கட்டாயம் நானும் வலியுறுத்த வேண்டியவனாக இருக்கிறேன். முக்கியமாக தமிழ் மக்களினுடைய பெரும்பான்மையாக தமிழ் மக்கள் அங்கீகரித்த கட்சி என்றதை பெருமையோடு பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் சுமந்திரன் போன்றவர்கள் கூட ஒரு தீவிரமான எந்த அளவுக்கு இதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார்கள் என்றது வலியுறுத்தப்பட வேண்டிய விடயம். அதாவது நாங்கள் மாகாண சபை நடத்த சொல்லி தனிநபர் பிரிவினை கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றதுகளை சொல்லி போட்டு மட்டும் அதுக்கான அதிலிருந்து விலகி கொண்டு போகிறதோ அல்லது அதுதான் அதை சொல்லிவிட்டு அதிலிருந்து விலகி இருப்பதுன்றது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியாது. அதனை நடைமுறைப்படுத்துவதற்காக குறைந்தபட்சம் தமிழ் கட்சிகளுடன் ஏனைய கட்சிகள் அதுக்கு ஆதரவான சக்திகளை ஒன்று திரட்டுகிறது. அதே போல முஸ்லீம் கட்சிகளும் இந்த மாகாண சபை தேர்தல் நடத்த வேணும் என்று கூறுகிற பொழுது அவர்களையும், அதே போல மனோ கணேசன் போன்றவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறவர்கள், மற்றது தென்னிலங்கையில் உள்ள ஜெகான் பரேரா, டயன் ஜெயதிலகா போன்றவர்கள் இந்த மாகாண சபை சம்பந்தமாக இவைகளை பற்றி பேசுகிறவர்கள், அதே போல தேசிய மக்கள் சக்தியினுடைய பகிரங்கமாகவே தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருந்த 13வது திருத்தம் மற்றது மாகாண சபை தேர்தலில் தான் அரசியல் சாசனத்தில் உள்ளபடி அமுல்படுத்துவோம் என்றவர்கள் அவர்களை வலியுறுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஆகவே தமிழ் மக்களுக்கு தலைமை கொடுக்கிறது, தமிழ் மக்களுக்கு தலைமைத்துவம் தாங்கள் தான் என்று சொல்லி கூறிக்கொண்டிருக்கிறவர்கள் பொறுப்புடன் அந்த கடமைகளை நிறைவேற்றுகிறதுன்றதுக்கு பதிலாக இதில் கஜேந்திரகுமார் அறிக்கையை தயாரித்திருக்கிறார். ஆகவே அதில் நாங்கள் கையெழுத்து போட முடியாதுன்ற அளவுக்கு இந்த சின்ன இந்த பிரச்சனை சம்பந்தமாக அப்படின்னா நாங்கள் அதை பற்றி விவாதிப்போம், அதை பற்றி பேசுவோம் என்ற ரீதியில் ஒரு அழைப்பை விடுத்து ஒரு கூட்டை உருவாக்குறது ஆரோக்கியமானது அல்லது அதை முற்றுமுழுதாக நிராகரிக்கிறது இந்த அளவுக்கு மீண்டும் மீண்டும் தமிழ் மக்களை கூறுபடுத்துகிற ஒரு நிலைமையை கொண்டு செல்லுகிறதுன்றது ஒரு அரசியல் ஆரோக்கியமானதாக இருக்க முடியாது, அல்ல அரசியலில் ஒரு பன்முகத்தன்மை உள்ளதாக இருக்க முடியாது. அதே போல் இன்றைக்கு கட்சியினுடைய தீர்மானங்கள்ன்ற ரீதியில் நீங்கள் குறிப்பிட்டது போல கட்சியினுடைய தீர்மானமாக, அதாவது இந்த மாகாண சபையை அமுல்படுத்தி அந்த அரசியல் சாசனத்தில் கூறப்பட்டபடி 13வது திருத்தத்தில் கூறப்பட்டபடி அதிகாரங்களை வழங்குகிறதுன்றதுக்கான முயற்சிகளை அரசாங்கம் உடனடியாக மேற்கொள்ள வேணும், அதுக்கான வழியை ஏற்படுத்த வேணும் என்றதுகளை வலியுறுத்திய ஒரு தீர்மானத்தை உண்டாக்கி அதுக்கான ஆதரவு சக்திகளை திரட்டுறது என்ற தீர்மானங்கள் எடுக்க தவறி இருக்கிறார்கள் என்றதை இதில் இருந்து தெரிகிறது. என்னென்னு சொல்லிச்சுன்னா இது ஒரு பேச்சுக்காக சொல்லிவிட்டு நழுவிக்கொள்கிற போக்கு மாதிரி தான் தெரிகிறது. ஆனால் அதே நேரத்தில் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீறுவார்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றதை மட்டும் தீர்மானமாக நிறைவேற்றிருக்கிறதுன்றது இது எந்த விதத்திலையும் ஒரு ஒரு உங்களுடைய கட்சிகளில் இருக்கிறவர்களை நீங்கள் பேசி பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முடியாமல் தீர்மானம் எடுத்து கட்டுப்படுத்துகிறதுன்றது யாராவது விலகி போய் இந்த அறிக்கைக்கு கையெழுத்து விட்டு விடுவார்கள் அல்லது அது சம்பந்தமாக பேசுவார்கள்ன்றதுக்காக இப்படி நடவடிக்கைகள் எடுக்கிறதுன்றது ஒரு ஆரோக்கியமான தமிழ் மக்களுக்கு எதிர்காலத்தை சரியான பாதையில் கொண்டு செல்லுகிறதுக்கான வழியாக அமையாது. ஆகவே அவர்கள் கூறியதை செய்ய வேண்டும், செய்கிறதுக்கான முயற்சியையும் எடுக்க வேண்டும்.
அடுத்தது நீங்கள் குறிப்பிட்டது போல ஆகவே இதில் வந்து எந்த அளவுக்கு இவர்களுடைய முன்னேற்றத்துக்கு தொடர்ந்து இது சம்பந்தமாக பேசுகிறவர்கள் வந்து அழுத்தம் கொடுக்க வேண்டியதுன்றது முக்கியமானது. அதில் முக்கியமாக என்னென்று சொன்னால் ஒன்றை வந்து இதில் கட்டாயம் சொல்ல வேண்டிய இருக்கிறது. இப்போ தென்னிலங்கையிலிருந்து தினேஷ் குணவர்த்தனா போன்றவர்கள், நீண்டகால அரசியல்வாதி போன்றவர்கள் வந்து இந்த மாகாண சபைன்றது தேவையில்லை என்ற ரீதியில் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற கருத்துகள்னும் பொழுது அதற்கு ஆதரவான ரீதியில் தமிழ் மக்களுக்குள்ளே இருந்தும் அது தேவையில்லை என்று சொல்லுகிறது வந்து அந்த இனவாதிகளை ஊக்கப்படுத்துறதுக்கான கருத்துக்களை கொண்டவர்கள் வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேணுமென்றதும் இதில் முக்கியமானது. ஆகவே இதனை செயல்படுத்துகிறதுக்கு இன்றைக்கு எங்களுக்கு முன்னாலே இருக்கிற ஒரே ஒரு ஆயுதமாக அதை பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை ஒன்று தமிழ் மக்களுக்கு இருக்கிறது. இதை விட இருக்கிறதை விட்டுட்டு இதோ பறக்கிறதை பிடிக்கிறதுக்குன்றது மாதிரி பேசி கொண்டிருக்கிறதுல வந்து அல்லது நீங்கள் செம்மணி அல்லது இந்த விவகாரங்கள் சம்பந்தமாக அறிக்கைகளை சமர்ப்பிக்கலாம், தனித்தனி ரீதியாகவும் அறிக்கைகளை சமர்ப்பிக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாம் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டு இவைகள் எல்லாம் வந்து தொடர்ச்சியாக பேசும் பொருளாக வந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை நினைவுபடுத்துகிற ரீதியிலே வந்து உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குமாக இருந்தால் அது நல்லதாக இருக்கும். ஆகவே அறிக்கை தயாரிக்கிறதுன்றதில் போட்டி போட்டு கொண்டிருக்கிறது வந்து அது இன்னும் தமிழ் மக்களுக்கு வந்து அவர்களை ஒரு குழப்ப நிலைமைக்கு உள்ளாக்குறதுக்கான நிலைமைகளை ஏற்படுத்தக்கூடாதுன்றதும் இதில் இன்னொரு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயம். அடுத்தது நீங்கள் குறிப்பிட்ட இந்த சோமரட்ன ராஜபக்ஷ என்று நினைக்கின்றேன். அந்த இப்பொழுது அவருடைய துணைவியார் வந்து எழுதியிருக்கிற கடிதத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் வந்து அவர்கள் வந்து குறிப்பிட்ட சில ஆண்டுகள் தான் அவர்கள் சேவையில் இணைக்கப்பட்டு அங்கு பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்தவர்கள், சோதனையில் ஈடுபட்டவர்கள், அவர்களை வந்து அவர்கள் கொலை செய்த பிரேதங்களை புதைக்கிறதுக்கான வேலையை செய்தது தான் அவர்களுடைய வேலை கட்டளையை நிறைவேற்றினது. ஆகவே அவர்கள் நேரடியாக இந்த குற்றத்தில் சம்பந்தப்படவில்லை. ஆனால் அவர்கள் பலிக்கடாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியுலகத்தில் சுதந்திரமாக இந்த கொலைகளை செய்தவர்கள் எல்லாம் சுற்றித் திரிகிறார்கள். இது சம்பந்தமான ஒரு நியாயமான விசாரணை நடத்தப்படும் பொழுது, அது குறிப்பாக சர்வதேச மேற்பார்வையில் நடத்தப்படும் பொழுது அந்த உண்மைகளை சொல்லுகிறதுக்கு வந்து தயாராக இருக்கிறோம். இதில் சோமரட்ன ராஜபக்ஷ அவர்கள் வந்து கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் அரசியல் பழிவாங்கல் என்ற ரீதியில் ஏனையவர்கள் வந்து விடுதலை செய்யப்பட்ட பொழுதும் குற்றம் செய்தவர்கள் எல்லாம் விடுதலை, இந்த ஒரு குடும்பத்தையே கொலை செய்தவர்கள் கூட விடுதலை செய்யப்பட்ட பொழுதும் இவர் தொடர்ந்து சிறையில் இருக்கிறதுன்றது ஒரு அரசியல் பழிவாங்கல். அதாவது கோத்தபாய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷவை பொறுத்தவரையில் இவர் வந்து காட்டி கொடுத்துள்ளார் என்ற ரீதியில் வந்து இராணுவத்தை காட்டி கொடுத்தார் அல்லது கொலையாளிகளை காட்டி கொடுத்தார் என்றதுக்காக இவருக்கு மேலே தொடர்ந்து அவர் அந்த தகைய மன்னிப்பு எதுவும் இல்லாமல் இன்றைக்கு தொடர்ந்து சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்றது வந்து அது குடும்பத்துக்கு நிச்சயமாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். அந்த ரீதியிலே இந்த கருத்துக்களை அவர் வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் அந்த காலகட்டத்தில் குமார் பொன்னம்பலம் அவரை சந்தித்தது மீண்டும் அதனை மனித உரிமை பேரவைக்கு இதை கொண்டு போடும் பொழுது உங்களை விடுவிக்கிறதுக்கான முயற்சிகளை நான் மேற்கொள்வேன் என்ற ரீதியிலும் வந்து கருத்துக்களை சொன்னதென்றதிலும் வந்து அதில் எழுதியிருக்கிற கடிதத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிற விடயங்களாக காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இது எந்த அளவுக்கு இதில் நடைமுறைப்படுத்தப்பட போகிறதுன்ற சந்தேகங்கள் இருந்தாலும் வந்து எந்த விதத்திலும் வந்து இது ஒரு நியாயமான விசாரணைக்கு கொண்டு செல்ல வேணும்ன்றதுக்கான ஒரு அழுத்தம் ஒன்று அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக அரசாங்கத்துக்கு இணையவர்களுக்கு எல்லாம் அவர் தெரியப்படுத்தி இருக்கும் பொழுது இதுக்கான பதில் என்ன அரசாங்கத்தினுடைய என்றது முக்கியமானதான. அரசாங்கத்தை பொறுத்த வரையில் இதில் சமீப காலங்களில் வந்து அவர்கள் இந்த வரி குறைப்பு மற்றது இணைய பிரச்சனைகள் மற்ற செம்மணி விவகாரத்தில் தொடர்ந்து அந்த புதைகுழிகளை தோண்டுகிறதுக்கான நிதி ஒதுக்கீடு மற்றது இப்பொழுது அதனுடைய அந்த உடல்களோடு காணப்பட்ட சில பொருட்களை வந்து அடையாளம் காண்றதுக்காக நீதிமன்றத்திலே வந்து அவர்களுடைய புலனாய்வுத்துறை என்று தான் நினைக்கின்றேன் அவர்கள் வந்து வேண்டுகோள் விடுத்து அதை அடையாளம் காண்றதுக்கு யாராவது முன் வந்தால் அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 5ஆம் தேதி நான் நினைக்கிறேன் ஆகஸ்ட் 5 இல்லை செப்டம்பர் 5ஆம் தேதி ஆண்டு அதுக்கான என்ன மாதிரியான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும்ன்றதை பின்னர் அறிவிக்கப்படுகின்றபடியால் அது நாளைக்கு இல்லை செப்டம்பர் 5ஆம் தேதி என்று தான் நினைக்கின்றேன். அந்த ரீதியில் வந்து நீதிமன்ற உத்தரவும் வழங்கப்பட்டிருக்கிறதுன்ற ரீதியில் வந்து இதனை ஒரு இந்த பிரச்சனையை எப்படி கையாளுகிறதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் இது சம்பந்தமாக அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஒரு நியாயமான ரீதியிலே வந்து தங்களுக்கு மேலே இந்த குற்றச்சாட்டுகள் விழாத அளவுக்கு இது சம்பந்தமாக நியாயமான விசாரணை நடத்தப்படும் என்றதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே குறிப்பிடுகிறபடி
அரசாங்கம் சொல்லுகிற நியாயமான விசாரணைன்றது வந்து எந்த விதத்திலும் வந்து ஒரு சர்வதேச தலையீடு இருக்கும்ன்றது சில வேளையில் இதுக்கான அந்த தொழில்நுட்ப உதவிகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாமே தவிர நேரடியான சர்வதேச ரீதியான விசாரணைக்குள்ளே இதை கொண்டு செல்லுமான்றது வந்து சந்தேகம். ஏனென்று சொன்னால் அதை எதிர்பார்க்க முடியாத சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற ரீதியில். ஆகவே இதுக்கான ஒரு சமரச நிலைமையை அப்படி ஏற்படுத்தலாம். ஒரு நியாயமான ஒரு சுயாதீனமான ஆணைக்குழு, அது வந்து நேர்மையான சிங்களவர்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கு சிங்களவர்களுடைய மேற்பார்வையில் தான் இந்த இதுகளை கூட அதுக்கான ஒத்துழைப்போடு தான் இந்த புதகுழிகள் தோண்டப்படுகின்றன. ஆகவே இவைகள் சம்பந்தமான மற்றது சமீபத்தில் இந்த லலித் குஹனுடைய வழக்கில் வந்து கோத்தபாய ராஜபக்ஷ வந்து யாழ்ப்பாணத்துக்கு வர மாட்டேன்னு சொல்லி கொண்டிருந்த நிலையில் அது யாழ்ப்பாண நீதிமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும் என்ற ரீதியில் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது போன்றவர்கள். ஆகவே நீதித்துறை ஒரு சுயாதீனமாக இல்லை, 100% என்ற ரீதியில் இல்லாவிட்டாலும் பெரும்பான்மையாக வந்து சுயாதீனமான ரீதியில் செயல்படுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனை பயன்படுத்தி அதிலே வந்து எங்களுக்கான நீதியை பெறுகிறதுக்கு அதுகளுக்கு ஒரு நியாயமான விசாரணைகளை நடத்துறதுக்கான வழிகளை தேடுகிறதுக்கு இந்த அளவுக்கு வந்து எங்களுடைய அரசியல்வாதிகள் செயல்படுகிறார்கள் அல்லது அதை பற்றி புரிந்து கொண்டு செயல்படுகிறார்களான்றதுகள் வந்து கூட சந்தேகமாக இருக்கிறது. இப்போ ஸ்ரீதரனை போன்றவர்களை பார்த்தால் ஏதோ செம்மணி சம்பந்தமாக அங்கே நிர்வாணமாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் ஏதோ அதுகள் என்றெல்லாம் சொல்லி ஒரு பிரச்சாரத்தையும் தமிழ் மக்களுக்குள்ள தான் ஒரு பிரபலத்தையும் ஏற்படுத்துறதுக்கான பிரச்சாரங்கள் செய்கிறவர்களாக இருக்கிறார்களே தவிர இதனை அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்தி செல்லலாம், அதுக்கான சட்ட ரீதியான ரீதியிலே எப்படியான வழிகளை தேடிக்கொள்ளலாம், அதன் மூலம் வந்து ஒரு உயர் நீதிமன்றம் வந்து அல்லது நீதிமன்றம் வந்து உத்தரவிடும் என்று சொல்லி சொன்னால் அதனை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. ஆகவே அதை மீறினால் வந்து அதை சர்வதேச ரீதியாக முறையீடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் கூட இருக்கிறது. இப்போ இவைகளை சரியான வழிகளை பின்பற்றுகிறதுன்ற அடிப்படை அரிச்சுவடி கூட தெரியாமல் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறது வந்து என்ன செம்மணி பிரச்சனையை மட்டும் பேசிக்கொண்டிருக்கிறது வந்து அது தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவை கொண்டு வராது. ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக தமிழ் மக்கள் சிந்திக்க வேண்டியது வந்து தாங்கள் தெரிவு செய்கிற பிரதிநிதிகள் வந்து எந்த அளவுக்கு ஆற்றல் உள்ளவர்களா அல்லது இந்த தமிழ் தேசியவாதத்தை வைத்துக்கொண்டு தாங்கள் ஏமாற்றுகிறவர்களா என்றதை புரிந்து கொண்டு இதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகிறவர்களை வந்து எந்த அளவுக்கு தெரிவு செய்கிறதா இல்லை எதிர்காலத்திலே இது மாதிரி இன்றைக்கு இந்த பிரதேச சபைகளில் இதை எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு பிரதேச சபைகள் இதுவரைக்கும் குப்பை கூலங்கள் சம்பந்தமான பிரச்சனை கூட அதனை எப்படி அகற்றுவது அல்லது எல்லோரும் கூட்டாக சேர்ந்து அதனை எரிக்கிறதுக்கு அல்லது அதை சரியான முறையில் விஞ்ஞான ரீதியாக எரிக்கிறதுக்கான ஒரு கூடத்தை நிறுவுகிறது என்ற ரீதியில் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களின் யாழ்ப்பாணத்திலே ஒன்றிணைந்து அதுக்கான வழியை தேடலாம். அதுக்கான நிதி ஒதுக்கீட்டை எல்லாரும் கொடுத்து அதுக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அப்படியான வேலைகளை செய்கிறது என்ற ரீதியில் இல்லாமல் என்னுடைய வேலிகளை கொண்டு குப்பையை கொட்டி விட்டால் உண்ட வேலிகளை கொட்டுறது என்ற ரீதியில் சண்டை பிடித்து கொண்டு, அதாவது ஒரே கட்சியால் ஆளப்படுகிற சபைகள் கூட சண்டை பிடித்து கொண்டிருக்கிற நிலைமைகளை தான் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இத்தகைய ஒரு முன்னெடுப்புகளை செய்யக்கூடிய ஆரோக்கியமான அரசியல் வழிகாட்டுதல்களை செய்கிற நிலைமையில வந்து இந்த அரசியல் கட்சிகள் இல்லாதுன்றது வந்து தமிழ் மக்களை இன்னும் வந்து அந்நியப்படுத்தி கொண்டு போகிறதுக்கும் தங்களுடைய நியாயம் கிடைக்காமல் செய்கிறதுக்குமான வழிகளை ஏற்படுத்தி கொண்டு நிலைமையை வந்து மாற்றப்பட வேண்டும். ஆகவே இது சம்பந்தமாக நியாயமான முறையில் குரல்கள் எழுப்பப்பட வேண்டும் என்றதான் நம்முடைய வேண்டுகோள். தொடர்ந்து பேசுவோம். உறவுகள் இதுவரை கேட்டது டாக் டு டிவிசியின் அரசியல் உரையாடல். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் உறவுகளே. It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.